शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. जड़ विरोधी रूप मंद त्रयमल बंधन दुखदा विरुद्ध अति निकट महिप्रिय मुरारे स्पर्शपदुम नयाद अभिष्टवीनि पुरुषापराध विगमेत पुनः प्रतिबंधक व्युदसना सफला मणिमंत्रयोरपगमेतु यथा अतिपावकात् भवति भूमलता. முன்னாடி ஸ்லோகத்துல புருஷாபராதம் பற்றி சொன்னார். புருஷாபராத மலினா திஷணா முன்னாடி ஸ்லோகத்துல 14வது ஸ்லோகத்துல புருஷாபராத மலினா திஷணா நிரவத்ய சக்ஷுருதயாபி யதா அலாய அர்ச்சு விஷயா பவதி ஸ்ருதி சம்பவாபி ததா ஆத்மனி தீ. ஏதாவது ஒரு ஞானம் பிரமாண மூலகமா வந்தாலும் ஆத்ம ஞானம் ஆத்ம விஷயகமான ஞானம் இருந்தாலும் அது நிர்துஷ்டமான சக்ஷுரேந்திரியத்தில் வந்திருக்கக்கூடிய ஞானமா இருந்தாலும் புருஷாபராதம் இருந்தால் அதிலிருந்து பலன் கிடைக்கிறதில்லை. ஞானத்தை சரியான ஞானம் வரதற்கு பிரதிபந்தகமா அதுக்கு ஒரு தடை மாதிரி பலவித தோஷங்கள் இருக்கலாம். சில தோஷங்கள் ஞான கரணத்தோடு சேர்ந்த தோஷங்கள், சிலத ஞாதாவோடு சேர்ந்த தோஷங்கள், இது பலவிதமான தோஷங்கள் வரலாம். கண்ணு என்றது ஞான கரணம். கண்ணுக்குள்ள ஏதாவது தோஷம் இருந்தால் சரியான ஞானம் வருதில்லை. அந்த மாதிரி ஞாதாவுக்கு தோஷம் இருந்தால் கண்ணு சரியா பார்க்கிறதா இருந்தாலும் அந்த ஞானம் நமக்கு உபயோகப்படுறதில்லை. என்ன வரும், ஞானம் ஏற்படுறது, ஆனால் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஞானத்துல நமக்கு விசுவாசம் வரல. அதுக்கு என்ன பேர்? பிராமான்ய சந்தேகம்னு பேர். பிராமான்ய சந்தேகம். எனக்கு வந்த ஞானம் அது ஒரு ரைட் நாலேஜா ஃபால்ஸ் நாலேஜா என்ற பிரமையா அப்பிரமையா, பிரமை அப்பிரமை ரெண்டும் இருக்கு இல்லையா? ஞானம் வந்துருத்து, இருந்தாலும் இது அந்த சொந்த ஞானத்துல விசுவாசம் இல்லைன்னா அந்த ஞானம் நமக்கு உபயோகப்படாது. அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னது ஒரு கதை மூலமா சொன்னார். அர்ச்சு விஷயா, அர்ச்சுன்னு ஒருத்தர், ஒரு ராஜாவினுடைய கிங்கரோ மந்திரியோ யாரோ ஒருத்தர் காட்டுல போய் அங்கே இங்க இருக்கிறவா ஏமாத்தி இருக்கான். அவன் இறந்து போயிட்டான். திருப்பி வந்த எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்துட்டு கூட ராஜா நம்பிக்கல, ராஜாவுக்கு நம்பிக்கை வரல. ஏதோ பிரேதமோ நினைச்சேன். பிரேதம் வந்த மாதிரி ராஜா நினைச்சுட்டான். அதனால என்ன தெரியுது, அது கண்ணுல இருக்கிற தோஷம் இல்லை, கண்ணு சரியாதான் பார்க்கிறது. கண்ணிலிருந்து வரக்கூடிய பார்வை சரியாதான் இருந்தாலும் ஞானம் கூட சரியா வந்தாலும் அந்த வந்திருக்கக்கூடிய ஞானத்துல விசுவாசம் ஏற்படல, நமக்கு உபயோகப்படுறதில்லை. அப்படி சொல்லி முடிச்சிருக்காரு முன்னாடி ஸ்லோகம். புருஷாபராத மலினா திஷணா, புருஷனுக்கு இருக்கக்கூடிய அபராதத்தினால அந்த திஷணைனா புத்தி மலினமா இருக்கும் பொழுது ந பலாய யூஸ்ஃபுல் ஆகிறதில்லை, யூஸ்ஃபுல் இல்லை, பிரயோஜனப்பிரதம் இல்லை. இதனால நமக்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனம் கிடைக்கிறதில்லை. என்ன உதாரணம்னு கேட்டா உதாரணம் கொடுத்திருக்காரு. நிரவத்திய சக்ஷுருதயாபி யதா
अर्चु विषया भवति तथा आत्मनि श्रुति संभवा विधिः फलाय न कल्पते பிரயோஜனம் ந ஜனயதி. உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க போறதில்லை என்று சொன்னார். இப்போ என்ன பண்ணணும்? புருஷாபராதம் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம பிரயத்தனப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அபராதத்தினால நம்மளுடைய புருஷார்த்தம் பிரதிபத்தமா இருக்கக்கூடாது. அஸ்மாசு வித்தியமானேன அபராதேன அஸ்மாகம் புருஷார்த்த சம்பந்தः புருஷார்த்த பிராப்தோ பிரதிபந்தோ ந பவேத். அதுக்காக நம்ம எது முடிஞ்சதோ அது பண்ணணும். நமக்கிட்ட இருக்கக்கூட அபராதம் இருக்கிறதுனால, கண்ணு சரியா காட்சியை கொடுக்கிறதா இருந்தாலும் நமக்கிட்ட இருக்கிற அபராதத்தினால வேற விதமா நினைக்கிற மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள் தாற்பயத்தோட ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கிறதா இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய அபராதத்தினால அங்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இப்படி வரக்கூடாது. அப்ப நம்மளுடைய கர்த்தவியம் என்னன்னா, நமக்கிட்ட அந்த அபராதம் இல்லாமல், அபராதம் இருக்குன்னா அந்த அபராதத்தை இல்லாம பண்றதுக்கு முடிஞ்ச பிரயத்னத்தை பண்ணணும். அதுக்காக சொல்ற புருஷாபராத விகமேது புனः பிரதிபந்தக வியுதசனாத் சஃலா மணிமந்திரயோர் அபகமேது யதா பதி பாவகாத் பவதி தூமலதா. புரியுதா? புருஷாபராத விகமே. ஓரளவுக்கு அந்த ஸ்லோகத்திலிருந்தே அர்த்தம் புரியறதுக்கு ட்ரை பண்ணுவோம். புருஷாபராத விகமே, புருஷாபராதஸ்ய விகமே பதித்து புனः பிரதிபந்தக வியுதசனா, வியுதசனம் நாசமாகிறது. சஃலா மணிமந்திரயோர் அபகமே து யதா பதி பாவகாத் பவதி தூமலதா. பாவகனா, பாவக அக்னி. அக்னி ஜொலிக்கும் பொழுது நமக்கு தாகம் வர்றது, ஏற்படுறது. தாகம்னா கை சுடுறது, கையில தாகம் ஏற்படுறது. அக்னியிலிருந்து தூமம் மேல வர்றது. ஆனால் ஏதாவது அதுக்கு ஒரு, இப்ப அது இருக்கா தெரியாது, மணி, பிரதிபந்தக மணின்னு சொல்லுவோம். சாஸ்திரத்திலிருந்து தெரியுது. மணி மந்திராதிகளினால மூலமா அதுக்கு அந்த தாகம் ஏற்படாமல், தூமம் வராமல் ஏதாவது பண்ண முடியும்னு தெரியுது. அந்த ஏற்பாடு இப்ப இருக்கா தெரியாது. இது ஒரு மந்திர சித்தி. என்னமோ மந்திரம் இருக்கு, நமக்கு தெரியாது. மந்திர சித்தியினால அந்த அக்னி ஜொலிக்கும் பொழுதும், ஜொலிச்சுட்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து தாகம் ஏற்படுறதில்லை. அப்படி பார்க்க முடியும், அப்படி நிறுத்த முடியும். தாக சக்தி பிரதிபந்திக்கப்படும். தூமலத்தை தூமம் வெளியில் வருதில்லை. அந்த மாதிரி ஏதோ இருக்கு. மணி மந்திராதிகள் சொல்றது. மணினா ஏதோ ஒரு மணி, ரத்னமோ ஏதோ ஒன்று இருக்கு. அது கொண்டு போய் வச்சால் அது வராது. சூரிய சந்திரகாந்த மணின்னு சொல்றது. ரெண்டு விதமான மணியை சொல்றது. உண்மை சூரியகாந்த மணி, இன்னொன்னு சந்திரகாந்த மணி. சூரியகாந்த மணி என்ன பண்ணும்னா வன்னியோட சக்தியை ப்ரொமோட் பண்றது. சொல்றது கேட்டலிஸ்ட் சொல்றது இல்லையா, அது ப்ரொமோட் பண்றது. இந்த சந்திரகாந்த மணி பிரதிபந்தத்தை பண்றது, தடை மாதிரி. அப்படி ஒரு கற்பனை இல்லை, அது அந்த மாதிரி ஏதோ இருக்கு. இப்போ தெரியாது நமக்கு, இருந்தாலும் அப்படி இருக்கு, ஏதோ இருந்ததும் தெரியுது. அது வச்சுட்டு சொல்றார். என்ன சொல்றார்? இந்த வன்னிக்கு, அக்னிக்கு தாகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு, தூமத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. இருந்தாலும் இந்த பிரதிபந்தகம் ஏற்படும் பொழுது,
மணியோ மந்திரமோ இருக்கும் பொழுது அந்த தாகம் வருதில்லை, தூமமும் வருதில்லை. அந்த பிரதிபந்தகம் போயிடுச்சுனால் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பஞ்சியிலிருந்தே அந்த தாகம் வர்றது, தூமம் வெளியில் வருது. அது வச்சுன்னு சொல்றார், மணி மந்திரையோர் அபகமேது யதா மணி மந்திரையோ மணிஷ்ட மந்திரஷ்ட மணி மந்திரோ தயோ மணி மந்திரையோ அபகமே நிராசே நிஷ்காசனே சதி மணி மந்திரையோ ததः दूरीकरणे सति किं भवति? पावगात् धूमलता भवति. धूमलता ना धूमम लते मारी और वल्ली मादिरी धूमम वरदु इल्लैया, धूमलते कस्मात् भवति? पावगात् भवति. धूमलता पावगादेव भवति. ततः परं किमपि कर्तव्यं नास्ति. प्रतिबन्धकं यदा नश्यति, यदा दूरीक्रियते, ततः परं किमपि कर्तव्यं नास्ति. स्वयं वह्निरेव अग्निरेव दाहं जनयति. पुरियदिल्लैया? दाहं जनयति, धूमलतां जनयति. तथा அந்த மாதிரி पुरुषापराध विगमे पुरुषस्य यः अपराधः पुरुषापराधः पुरुषदत्तते இருக்கக்கூடிய அபராதம் तस्य विगमे नाशे सति तु पुनः அதுக்கப்புறம் प्रतिबन्धक व्युदसना प्रतिबन्धकस्य व्युदसना कः तत्र प्रतिबन्धकः? पुरुषापराध एव प्रतिबन्धकः. अस्माकं यः अपराधः நம்மளுடைய புத்தி மலினமா இருக்கு, அந்த அபராதம் தான் பிரதிபந்தகமா இருக்கு. சஹ பிரதிபந்தகः यदा व्युदस्यते युदसनम वि उदसनम वीन और उपसर्ग उदासः सफला भवति. अपर पुरुषापराध विनिवृत्ति फलः सकलो विचार इति वेदविदः अनपेक्षताम् अनुपरुध्य गिरः फलवत् भवेत् प्रकरणं तदतः. இதெல்லாம் எதுக்காக சொல்றார்? இப்ப இவர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றார். என்ன இது கிரந்தம் மூலமா நம்ம என்ன பண்ண போறது? விசாரம் பண்ண போறது. சாஸ்திர தத்துவத்தை பிரக்கிரியைகளை உள்ளுக்குள்ள போய் ஆத்மஸ்வரூபம் தெரியும் நமக்கு. ஆனால் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது இத்தனை விசாரம் பண்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் விசாரம் பண்ணி என்ன கிடைக்கிறது? என்ன கிடைக்கிறதுன்னா ஆத்மஸ்வரூபம் தெரியுது. எதுல இருந்து தெரியுது? சுத்தி வாக்கியத்திலிருந்து தெரியுது. அப்ப சுத்தி வாக்கியம் இப்பவே இருக்கு. அப்ப விசாரத்துக்கு என்ன பிரயோஜனம்? பண்ணக்கூடிய விசாரத்துக்கு என்ன பிரயோஜனம்னா இதுதான் பிரயோஜனம். எது? அந்த புருஷாபராதத்தை தாண்டி மேல வரணும். அபராதம் இருக்கக்கூடாது. நமக்கிட்ட புத்திக்கு ஏதாவது நம்மளுடைய புத்திக்கு மாலின்யம் இருந்தால் விஷயத்தை வேற விதமா பார்க்கின்ற பழக்கம் இருக்கும். அந்த மாலின்யத்தை நிர்மூலனம் பண்ணணும், மூலத்தோட எடுத்த. அதுக்காக விசாரம். புருஷாபராத விகமேது சஃபலா பவதின்னு சொன்னாங்க இல்லையா? என்ன புருஷாபராதம்? நமக்கு இருக்கக்கூடிய அபராதம் என்னன்னா இதுதான் அபராதம். என்ன அபராதம்? சொல்றது புரிஞ்சுக்க முடியல, பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுறது. ஆத்மஸ்வரூபம் இப்படி இருக்கு, சுத்தம் 1000 தடவை காதல விழுந்துருக்கு, விடுதலை இல்லை. ஆசிரியா என்ன திருப்பி சம்சாரத்தில் எவ்வளவு ஈடுபாடு வச்சுருக்கேன் கேட்டா என்ன சொல்றது? அது விட முடியாத ஒரு ஸ்திதி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நித்தியாத்ம சித்தாந்தம் அவ்வளவு ஹிருதயத்துல வரல. ஏன் வரலன்னா புரிஞ்சுக்க முடியல, கிரகிக்க முடியல. எத்தனை தடவை சொன்னாலும் அத புத்தி அளவுக்கு கிரகிக்க முடியாத மாதிரி புத்தியில ஹிருதயத்துல வரல, உள்ளுக்குள்ள ஒட்டி வரல. அதுக்கு என்ன காரணம்னால் புருஷாபராதம் அபராதம் சொல்லி என்ன அபராதம்
அது ஏன் உள்ளுக்குள்ள வரல, எது உள்ளுக்குள்ள வருது எது வரதில்லை, வரதில்லைன்னா என்ன காரணம்? கேவலம் நமக்கு தியானம் பண்ணல, நிதித்தியாசனம் பண்ணல, அது மட்டும் இல்லை, அது ஒரு காரணம். அதுக்கும் முன்னாடி யுக்தியே சரியா இன்னும் கிரகிக்க வேண்டியது எத்தனையோ யுக்திகள் இருக்கு. விபரீத யுக்தி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது விபரீத யுக்தியை செய்தா யுக்தி விசாரம் தேவையில்லையா சொல்லக்கூடாது, யுக்தி விசாரம் எல்லாம் வியர்த்தம் சொல்லக்கூடாது. ஏனால் விபரீத யுக்திகள் நமக்கிட்ட எத்தனையோ இருக்கு. சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்கு விபரீத யுக்திகள் எத்தனையோ நம்மளுடைய மனசுல அந்த சில ஆக்டிவாவோ பாசிவாவோ இருக்கு. அது சிலது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு, சிலது அப்பப்போ வெளியில் வருது. இந்த யுக்திகள் விபரீத யுக்திகள் வெளியில் வந்து நம்மளை கஷ்டப்படுறதுனால தான் சொல்றது புரியவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு அனுகூலமான இந்த ஆத்மைக்கிய சித்தாந்தத்தை சரியா மனசுக்கு கொண்டு வர்றதுக்காக எத்தனை யுக்திகள் தேவைப்படுறதெல்லாம் அபியாசம் பண்ண வேண்டியதான் தான் இருக்கு. அதுக்காக விசாரம் பண்ணப்படுது. அப்ப விசாரத்தினுடைய பலம் என்ன? புருஷாபராதத்தை தடுக்கிறது, புருஷாபராதம் இல்லாம பண்றது. புருஷாபராத நிகமா பலம் விசாரம். அதுக்காக புருஷாபராத நிகமாய விசார கிரியதே. அது சொல்ற புருஷாபராத விநிவృత్తి பலஹ. புருஷாபராத விநிவృత్తి பல, இந்த வார்த்தை பாருங்க. புருஷாபராதத்தினுடைய விநிவృత్తిயே பலமா இருக்கக்கூடியது. பலம் என்ற பதம் எப்படி இருக்கணும்? நபும்சகம் என்று வரும். பலம் பலே பலானி, பலம்னா பிரயோஜனம், ரிசல்ட். பலம் பலே பலானி இருக்கணும் இல்லையா? அதான் அந்த புள்ளிங்க பிரயோகம் எப்படி என்ன சொல்றது? பகுவரிக்கு சமாசமா இருந்தா அப்படி வரும். புருஷாபராத விநிவృత్తి பலம் யஸ்ய சஹ விசார. விசாரத்தினுடைய விசேஷம் அது. புருஷாபராத விநிவృత్తి என்ற பலத்தோட உடையது அர்த்தம். புருஷாபராத நிவృత్తి என்ற பலம் அப்படி இல்லை. புருஷாபராத நிவృత్తి ரூபம் பலம் சொல்லணும் ஆயிருந்தால் புருஷாபராத நிவృత్తి பலம் சொல்லணும், நபும்சகலிங்கமா சொல்லணும். இப்போ வந்து எப்படி இருக்கு அது? விசாரஹா. விசாரஹா எப்பேற்பட்டதா? விசாரஹா கீதృశா விசாரம். விசாரோ நமக்கு கஹ விசார. விசாரஹா புருஷாபராத விநிவృత్తి பல. நீங்க தனியா பலம் என்ற வார்த்தையை சொல்லும்போது பலம் தான் சொல்லணும், பலஹான்னு சொல்லக்கூடாது. பலம் விசாரத்திய பலம் புருஷாபராத நிவృత్తి அப்படி சொல்லணும். விசாரஹா புருஷாபராத நிவృత్తి பலஹா அப்படி சொல்லணும். அந்த விசாரத்தை விசேஷமாக வச்சுட்டு பேசும்பொழுது அந்த விசாரஹா என்ற பதம் எந்த லிங்கத்தில் இருக்கோ அந்த லிங்கத்தில் விசேஷத்தை கொண்டு வரும். அதுக்காக அப்படி இது வருது. இப்ப பாருங்க, பாரியா என்ற பதம் இருக்கு இல்லையா? பாரியா ஸ்திரீங்கம் தானே. பாரியா பாரியா தானே சொல்லணும். ஆனால் விபாரிய, யாருக்கு பாரிய இல்லையோ விகதா பாரியா எஸ்ய சஹ, யாருக்கு புருஷனுக்கு பாரியா விகதா பவதி சஹ புருஷ, அந்த புருஷனை சொல்லும்போது எப்படி சொல்லணும்? விபாரியா புருஷா சொல்றதா? இல்ல, விபாரிய. விபாரியனா இருக்கக்கூடிய புருஷன், விபாரிய இல்ல, விபாரியன். தமிழ் சொல்லும் பொழுது அன்னு சேர்க்கணும் இல்லையா? மலையாளத்திலும் தமிழிலும் அன்னு வரும், தெலுங்கிலும் டூன்னு வரும். டூ விபாரியுடு. புருஷாபராத விநிவృత్తి பலஹ சகலோ விசாரஹ இது வேதவிதம். வேதவித வேதவித் வேதவிதம் வேதவித. வேதம் வேதி, வேதத்தை தெரிந்தவன். வேதவித் வேதவிதம் வேதவித பகுவசனம். வேதவித்துக்கள் வேதத்தை தெரிந்தவான். என்ன சொல்றது? இது வதந்தி சேர்க்கணும். சகலோ விசாரா சர்வோபி விசாரா, எல்லா விசாரமும் புருஷாபராத விநிவృత్తి பலம் என்று சொல்லப்படுறது. சொல்றா
அனுபருத்திய கிர கலவத் பவேத் பிரகரணம் தததா. கிமர்த்தம் வேதவிதா ததா வதந்தி? ஏன் வேதவித்துக்கள் அப்படி சொல்றார் கேட்டா அதுக்காக பதில் கொடுக்கிறார். அனபேட்சதாம் அனுபருத்திய கிர, கிரக அனபேட்சதாம் அனுபருத்திய. அனபேட்சதான் என்ன தெரியுமா? நிரபேட்சதா. ஆத்மைக்கியத்தை, ஆத்மைக்கியம் என்ற ஒரு பிரமேயம் இருக்கு. ஆத்மைக்கியம் என்ன? ஜீவ பரபிரம்மணோக ஐக்கியம். இதுதானே வேதாந்தத்தினுடைய விஷயம். ஜீவ பரமாத்மனோக ஐக்கியம். இதுக்கு பிரமாணம் என்ன? வேதம் தத்துவமசி என்ற வேத வாக்கியம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் தானே பிரமாணம். இப்ப வேத வாக்கியம் அந்த அர்த்தத்தை போதிக்கிறது. வேத வாக்கியத்தினால அந்த அர்த்தம் கிடைக்கிறது. இப்ப வேதத்தினால அந்த அர்த்தம் கிடைக்கும் பொழுது வேதத்துக்கு இன்னொரு ஏதாவது இன்னை வேற ஏதாவது அபேட்சிச்சுதான் வேதம் அர்த்தத்தை கொடுக்கிறது சொன்னால் அது வேதத்துக்கு குறை. சுதப்பிரமாணம் வேதம். சுதப்பிரமாணம் என்ன அர்த்தம்? சுதப்பிரமாணம் சொன்னா, சுதப்பிரமாணம் சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்மளுடைய சக்ஷுஸ் சுதப்பிரமாணமா? சக்ஷுஸ் கண்ணு சுதப்பிரமாணம் சொல்ல முடியுமா? முடியும். கண்ணு சுதப்பிரமாணம் தான். கண்ணாலே புத்தகம் எடுத்து பாக்குறதுக்கு கண்ணுதான் வேணும். கண்ணுக்கு எது தேவையோ அது வேணும். கண்ணுனா லைட் வேணும், அதெல்லாம் வேணும். இல்லை தெரியும். கண்ணுனால இந்த புத்தகம் இங்க இருக்கு என்ற ஒரு ஞானம் வந்திருக்கிறதுனால அவ்வளவுதான். வேற பாதக பிரமாணம் இல்லைன்னா அது ரைட்டுன்னு ஒத்துக்க வேண்டியதுதான். அப்ப அதோட வேதத்துக்கு என்ன விசேஷம்? வேதம் சுதப்பிரமாணம். சுதப்பிரமாணம் என்ன அர்த்தம்? இன்னொன்னு அபேட்சிக்கிறது இல்லை அர்த்தம். அது இந்த ஒரு இது பல அநேக வருஷமா நம்ம கேட்டுருக்கோம். இது சரியா புரியுதா இந்த அபிப்பிராயம்? வேதம் வேற எந்த பிரமாணத்தையும் அபேட்சிக்காமல் தன்னுடைய அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால வேதத்தை சுதப்பிரமாணம் சொல்றது. அப்படி சொல்லும்போது நீங்க பல விதமான கேள்விகள் கேட்கலாம். ஒரு கேள்வி, வேத வாக்கியம் இப்ப தத்துவமசின்னு இருக்கு. முதல் இந்த வாக்கியம் காதல் வேதம் இல்லையா? காதல் வேதம்னா அந்த அர்த்தம் புரியுதா? புரியுதில்லை. இது ஸ்ரோத்ரேந்திரியம் வேணும், பிரத்யக்ஷம் வேணும். சரி, இல்ல அந்த வார்த்தை எழுதி படிக்கணும், அதாவது வேணும் இல்லையா? அப்படின்னா அந்த படிக்கிறதுனா உண்மையா அந்த சப்தத்தை கிரகிக்கல, சப்த சூத்திரமான அந்த சின்னத்தை பார்த்து சப்தத்தை அனுமானிக்கிறது. அவ்வளவுதான். எழுதி படிக்கும்போது சப்தம் தான். காதல் விரலாம் சப்தம். சப்தமதி காதல் விரல் இல்லையா? இதுதான் சப்தம். இங்க எழுதி இது லிபி படிக்கும்போது லெட்டர்ஸ்னா என்ன? அந்த சப்தத்தை சூச்சனை பண்றது. இப்படி எழுதினா அதுக்கு இந்த வர்ணம் நமக்கு தெரியும். அதுல இருந்து வர்ண ஞானம் வருது. வர்ணம் பிரத்யக்ஷம் வேணும். அதுக்கப்புறம் இப்படி எழுதினா அது தத்துவமசின்னு நமக்கு தெரியும். அதுல 3 வார்த்தை இருக்குன்னு தெரியும். தத்துவம் மசியும் தெரியணும். அது ஒரு வாக்கியம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சப்புறம் தத்து பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியணும், தொம் பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியணும், அந்த கான்டெக்ட் தெரியணும். இதெல்லாம் தெரியணும் இல்லையா? இது ஒன்றும் தெரியாம அர்த்தம் கிடைக்குமா? அப்ப இதெல்லாம் அபேட்சித்தானே வேதம் அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்திரியம் மாதிரி இல்ல. இந்திரியம் அதோட பெட்டர். இந்திரியம் அதோட பெட்டர் தெரியுமா? கண்ணோட மோசம் வேதம். கண்ணு அதோட பெட்டர். என்ன காரணம்? கண்ணு என்ற ஒரு இந்திரியம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் பிரத்யக்ஷம் வருமா? யோசிச்சு பாருங்க. கண்ணு ஒரு இந்திரியம் எனக்கிட்ட இருக்கு, முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் விழிச்சு பார்க்கறது, அதுக்கப்புறம் அப்படியா? அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ பிறந்த உடனே கண்ணு திறந்து பார்க்கறது இல்லையா? கண்ணு ஒரு இந்திரியம் இருக்கு,
எல்லாம் தெரிஞ்சப்புறம் பார்க்கறதா? பிறந்த குழந்தை உடனே கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது. தத்துவமசி வாக்கியம் காமிச்சு பார்க்கலாம், ஏதாவது புரியுதா? குழந்தைக்கு புரியுற மாதிரி இருக்கா? இதுக்கு நிற்பத்தி தேவைப்படுது. படிக்கணும், அர்த்தம் தெரியணும், பல விஷயங்கள் தெரிஞ்ச அப்புறம்தான் இந்த அர்த்தபோதம் கிடைக்கிறது. கண்ணால ஏதாவது பார்க்கறதுக்கு ப்ரீ பிளானிங், ப்ரீ ஒரு என்ன இது ஒன்றும் தேவையில்லை. ஒரு பிராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் கண்ணால பார்க்கறது அப்படி கிடையாது. எந்த விதமான பிராக்டிஸும் தேவையில்லை. கண்ணு என்ற ஒரு இந்திரியம் இருக்கு, தெரியவே அனாவசியம். தெரியாதவெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்படி பார்த்தாலும் கண்ணால ஏதாவது ஒரு விஷயம் தெரியறதுக்கு அந்த விஷயத்துக்குள்ள பிரகாசம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. வேதம் அப்படி இல்லை. வேதத்திலிருந்து ஏதாவது கிடைக்கணும்னா இதெல்லாம் வேணும். ஆனா இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு விஷயம் சரியா தெரியறதில்லை. புருஷாபராதம் வேற இருக்கலாம். நான் துவைதியா இருக்கிறதா இருந்தால், ஒரு துவைத குலத்தில் பிறந்தவனா இருந்தால் உடனே அது தப்பு என்ற ஒரு ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள வரும். ஓ இப்படி சொல்றாரு வரும் இல்லையா? அப்ப அந்த ஒரு விபரீத வாசனை இருந்தால் அர்த்தம் புரியாது, விபரீதமா தான் புரியும். அப்போ இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய தாத்பரிய விசாரத்தை நன்னா கிரகிக்கணும். சில விஷயங்கள் அபேட்சித்து தான் வேதத்திலிருந்து அர்த்தம் கிடைக்கிறது. சரியான அர்த்தம் புரியுற மாதிரி கிடைக்கிறது, உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி நமக்கு அப்பதான் கிடைக்கிறது. அப்ப வேதம் எப்படி சுதப்பிரமாணம் சொல்ல முடியும்? இப்போ சின்ன ஒரு டவுட் வருது இல்லையா? டவுட் வரதா இருந்ததான் மேல சொல்லணும், அதுக்காக கேட்கிறேன். வேதம் சுதப்பிரமாணம் சொல்றதுக்கு என்ன அபிப்பிராயம், அது நல்லா கிரகிக்கணும், அதுக்காக சொல்றேன். அது இப்படி கிரகிக்க வேண்டியது சூக்ஷ்மமான விஷயம். சூக்ஷ்மம் என்ன, அது சரியா கிரகிக்க முடியும் நம்மளால. இவ்வளவுதான். லௌகிக வாக்கியத்தோட வேத வாக்கியத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன என்றது காமிக்கிறதுக்காக வேதம் சுதப்பிரமாணம் சொல்றது. லௌகிக வாக்கியம் சுதப்பிரமாணம் இல்லை, அது பரத பிரமாணம். வேத வாக்கியம் சுதப்பிரமாணம். லௌகிக வாக்கியம் பரத பிரமாணம், வேத வாக்கியம் சுதப்பிரமாணம். என்ன ஆசயம்னு கேட்டால், நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாமகிரி எல்லாம் தேவைப்படுறது. பதஜானம் வேணும், வர்ண ஜானம் வேணும், பதஜானம் வேணும், வாக்கிய ஜானம் வேணும், தாத்பரிய ஜானம் வேணும், எல்லாம் தேவைப்படுறது, இல்லையா சொல்லல. ஆனால் இதெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த வேத வாக்கியத்துக்கு தாத்பரிய விஷயமா இருக்கக்கூடிய அர்த்தம் இதுதான் என்றது முடிவு பண்ண அப்புறம், புரியுதா? முடிவு ஆயிடுத்துனால் அது அங்க பிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரமாணத்தினுடைய சர்டிபிகேட் தேவையில்லை. இந்த வாக்கியத்துக்கு இப்படிதான் அர்த்தம், இது முதல் முடிவெடுக்கணும். இது முடிவெடுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுறது. நான் சொன்ன மாதிரி வர்ணம் கிரகிக்கணும், பதம் கிரகிக்கணும், பதத்துக்கு அர்த்தம் என்ன, சக்தி என்ன, லட்சணையா சக்தியா, அந்த கான்டெக்ட் எப்படி இருக்கு, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான யுக்திகள் என்ன. ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆத்ம ஐக்கியம் சொல்லும்போது அதுக்கு பிரதிபந்தகமான எத்தனையோ நியாயங்கள் இருக்கு. அப்படி இல்லை சொல்றதுக்கு எத்தனையோ பிரமாணங்கள் வரும். அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். பதில் கொடுத்த அப்புறம் அப்படிதான் என்ற வாக்கியத்திலிருந்து அந்த தாத்பரியார்த்தம் கிடைக்கிறது இல்லையா? தாத்பரியார்த்தம் எந்த அர்த்தத்துல அந்த வாக்கியத்தினுடைய சென்ஸ் இருக்கோ அந்த அர்த்தம் இதுதான் என்ற ஒரு நிர்ணயம் வந்திருப்பதனால் விவக்ஷிதார்த்தம், தாத்பரியார்த்தம் அது கிடைச்சப்புறம் இன்னும் ஒரு பிரமாணத்தினுடைய சர்டிபிகேட் இல்லை, தேவையில்லை. அதனால வேதம் சுதப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் பௌருஷேய வாக்கியம் அப்படி இல்லை. ஏன்னா பௌருஷேய வாக்கியம் அப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் ஏதாவது சொல்றேன், வரும்பொழுது ஒரு யானை இருந்தது, அங்க ரோடுக்கு மேல ஒரு யானை இருந்தது நான் சொல்றேன். யானை இருந்தது சொல்லும் பொழுது நான் எது சொல்ல வந்தேன்? இப்போ நீங்க அந்த ரோட்டில் அந்த வழியில் தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க எந்த யானையும் பார்க்கல, உடனே நான் வந்திருக்கேன். அதுக்குள்ள நீங்க வந்த அப்புறம் நான் வர்றதுக்குள்ள
அந்த டைப் அந்த சின்ன ஒரு சமயம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அங்க ஒரு யானை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே உங்களுக்கு தோன்றது. அப்ப நான் சொன்ன வாக்கியத்தினுடைய தாற்பயத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படுறது வச்சுக்கோங்க. இப்படி சொல்றாரு, அங்க யானை இருக்கிறதுக்கு வழியே இல்லையே இந்த ரோட்ல, நான் இப்பதான் வந்திருக்கேன், அங்க ஒன்றும் இல்லை, நான் அந்த கவனிச்சு பார்த்தேன், அந்த இடத்துல ஒன்றும் தெரியல, அதுக்கு மேல வந்திருக்கலாம்னு கேட்டா இல்லை, அது வர்றதுக்கு டைம் இல்லை, அப்ப எப்படி யானை இருக்கும், ஒரு சந்தேகம் வருது இல்லையா. அப்ப என்னுடைய வாக்கியத்துக்கு வேற விதமா தாற்பயமோ, அங்கேயும் சொல்றதுக்கு வேற ஏதாவது இடம் அர்த்தமோ, இப்படிலாம் சந்தேகம் வரும். இப்படிலாம் சந்தேகம் வரலாம். எனக்கிட்ட அதை கேட்க முடியாதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்றது என்ன சொல்றது, அந்த வழி அங்கதான் இருக்குன்னு சொல்றதா, வேற ஏதாவது வழியில் இருக்கிறதா, முன்னாடி பார்த்ததா, இப்பதான் பார்த்ததா, அப்படிலாம் சந்தேகம் வரும். அப்ப இந்த சந்தேகத்தினால என்ன வரும், நான் சொன்னது என்ன என்ற என்னுடைய வாக்கியத்தினுடைய அர்த்த விவக்ஷ சரியா புரியாத மாதிரி இருக்கும், தாற்பரிய சந்தேகம் வந்திருக்கும். இப்ப இந்த தாற்பரிய சந்தேகம் வந்திருக்கும்னால் இந்த தாற்பயம் என்ன என்றது தெரியறதுக்கு எதெல்லாம் உபாயங்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த உபாயங்கள் எல்லாம் பார்த்து நான் சொன்னது என்ன என்றது சரியா புரிஞ்சிருக்கும். எனக்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சப்புறம் எனக்கிட்ட கேட்கலாம் இல்லையா, நீங்க என்ன சொல்றது, ஆனா அங்க இருக்குதான் சொன்னேன் சொன்னால் இப்ப என்னுடைய வாக்கியத்தினுடைய தாற்பயம் சரியா புரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் என்ன சொல்ல வந்தது சரியா புரிஞ்சு போச்சு இல்லையா, நான் என்ன சொல்ல வந்ததோ எங்களுக்கு சரியா புரியுறது இல்லையா, நான் எனக்கிட்ட கேட்கலாம் இல்லையா, நீங்க என்ன சொல்றது, இப்ப இருக்குன்னு சொல்றதா, முன்னாடி எப்போ நேற்றுக்கு இருக்குதா, அப்படி இல்லை, இப்ப இருக்குதான் சொன்னேன், இப்ப வழியில் தான் பார்த்தேன் சொல்றேன், அதுதான் என்னுடைய வாக்கியத்தினுடைய தாற்பயம். இப்ப என்னாச்சு, என்னுடைய வாக்கியத்தினுடைய தாற்பயம் நன்னா புரிஞ்சிருக்கும், இதனால இது ரைட்டு சொல்ல முடியுமா, ஒரு நம்பிக்கை வரலாம், நான் பொய் சொல்றதுக்கு வேற காரணம் இல்லைன்னா ஒரு நம்பிக்கை வரலாம், அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா, பௌருஷய வாக்கியங்களுடைய ஸ்திதி என்னன்னா, வாக்கியத்தினுடைய தாற்பயம் இதுதான் என்ற நிர்ணயம் வந்தப்புறம் கூட அது சொன்னது சரியா இல்லையா என்றது இது அதுக்கு மேல சந்தேகப்படலாம். எப்ப சரியா இருக்கும், எப்ப சரியா இருக்குன்னா, நான் எந்த மூல பிரமாணத்தை வச்சிருந்த இது சொல்றதோ அந்த மூல பிரமாணம் சரியா இருந்தா இது சரியா இருக்கு. ஒருவேளை நான் யானை மாதிரி வேற ஏதோ ஒண்ணு பார்த்து சொல்லியிருக்கலாம், அதற்கும் தான் சொல்லணும்ங்கிறது இல்ல, யானை மாதிரி ஒரு சித்திரம் இருந்தது, அது பார்த்துருந்தா யானையை சொன்னேன், இப்ப இது வந்து பொய் சொல்ல முடியாது, எனக்கு பிரமை ஏற்பட்டது, பொய் வரலாம் இல்லையா. அப்ப நான் எந்த பிரமாணத்தை வச்சிருந்த அங்க யானை இருக்குன்னு சொன்னேனோ அந்த பிரமாணத்துக்கு தப்பு இருந்தால் என்னுடைய வாக்கியம் நான் சொன்னது தப்பா போயிடும். நான் சொல்ற வாக்கியத்தினுடைய தாற்பயம் அப்படியே இருந்தாலும் வாக்கியத்தினுடைய தாற்பயம் இப்படிதான் என்ற முடிவு வந்த அப்புறம் கூட அது ரைட்டா சரியா தப்பா என்ற முடிவு பண்றதுக்கு இன்னும் பிரயத்னப்படணும். என்ன பிரயத்னம் பண்ணணும், நான் எனக்கு என்ன மூல பிரமாணம், எந்த மூல பிரமாணத்தை வச்சுட்டு நீங்க சொல்றீங்க அது கேட்கணும். நான் பார்த்திருக்கேன் சொன்னா எங்கே பார்த்துவேன், எப்படி பார்த்துவேன், அந்த பார்வை சரியா இல்லையா, அது அந்த பரீட்சை பண்ணப்புறம் தான் நான் சொல்றது ரைட்டா தப்பா என்றது நிர்ணயம் பண்ண முடியும். அதனால இது பரத பிரமாணம். பரத பிரமாணம்னால் வாக்கிய சுருக்கமா சொல்லும்போது எப்படி, அந்த வாக்கியத்தினுடைய விவக்ஷிதார்த்தம் தெரிஞ்ச அப்புறம் கூட சொன்னது சரியா தப்பா என்றது தெரியறதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவைப்படுறதா இருந்தால் அந்த வாக்கியம் பரத பிரமாணம். வாக்கியத்தினுடைய விவக்ஷிதார்த்தம் சரியா வந்த அப்புறம் கூட தெரிஞ்ச அப்புறம் கூட சொன்னது ரைட்டா என்றது சரியா கிரகிக்க முடியாது என்றதுனால அதுக்கு இன்னொரு மூல பிரமாணத்தை அபேட்சித்து தான் அது சரியா தப்பா சொல்ல முடியும் என்ற ஒரு ஸ்திதி இருந்தால் அதுக்கு அந்த வாக்கியம் பரத பிரமாணம் சொல்லும். வேத வாக்கியத்தை பற்றி சொல்லும்போது அப்படி இல்லை, அதிலிருந்து தாற்பயமா எந்த அர்த்தம் விவக்ஷிதார்த்தம் கிடைச்ச அப்புறம் விவக்ஷிதார்த்தம் கிடைக்கிற வரைக்கும் எந்த பிரயத்னங்கள் எல்லாம் தேவைப்படுறதோ அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், வழி இல்லை, வேற வழி இல்லை. தாற்பய நிர்ணாயக நியாயங்கள் என்ன பார்க்கணும்,
பதார்த்தம் தெரியணும், வாக்கியார்த்தம் எல்லாமே தெரிஞ்சப்புறம் தான். தெரிஞ்சப்பறம் இந்த வாக்கியத்தினுடைய தாற்பயார்த்தம் இதுதான் என்ற ஒரு முடிவு எடுத்த அப்புறம் இதுக்கு மூல பிரமாணம் என்ன என்ற கேள்வி வரப்போவதில்லை. என்ன காரணம்? அபௌருஷேயத்துவம். இன்னொரு மூல பிரமாணத்தை அபேட்சிச்சு யாரோ ஒரு ரிஷி சொன்னது கிடையாது. இன்னொரு வேற ஏதாவது ஒரு பிரமாணத்தை வச்சிருந்த அனுமானத்தையோ பிரத்யட்சத்தையோ வச்சிருந்த யாரோ ஒரு மனுஷன், அது எத்தனை பெரிய ஒரு விஷயா இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய புத்தி மூலமா புத்தியை பிரமாணமா வச்சுட்டு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இல்லை. இதனால அபௌருஷயமா அவிச்சின்ன பரம்பரை இருக்கிறதுனால இரண்டாவது வியாபாரம் நமக்கு தேவையில்லை, அனாவசியம். ஒரே ஒரு வியாபாரம் தான் வேணும். என்ன வியாபாரம்? அந்த வாக்கியத்தினுடைய தாற்பயார்த்தம் என்ன, அது புரியறதுக்கு எத்தனை வியாபாரம் தேவைப்படுறது அதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் ஒன்றும் வேண்டாம். அதுக்கப்புறம் எந்த விசாரமும் எந்த விதமான சர்டிபிகேட்டும் தேவையில்லை. இன்னொரு பிரமாணத்தினுடைய சர்டிபிகேட் தேவையில்லை. அதனால சொத பிரமாணம் சொல்றது. சரி, அப்படின்னா இந்த விசாரம் எல்லாம் என்ன உபயோகம்? விசாரத்துக்கு என்ன உபயோகம்? அப்பதான் கேள்வி வருது. அதுக்காக இதெல்லாம் சொன்னேன். விசாரம்னா என்ன பண்ண போறது? யுக்தி விசாரம் தானே பண்ண போறது. யுக்தி விசாரத்துக்கு எல்லாம் என்ன பிரயோஜனம்? தாற்பயார்த்தம் புரிஞ்சு போச்சு இல்லையா? தத்துவமசி வாக்கியத்தினுடைய தாற்பயார்த்தம் என்னன்றது புரிஞ்சு போச்சுன்னா அப்படின்னா சமன்வயாத்தியாயம் புரிஞ்சு போச்சுன்னா ஆயிடுச்சு. சமன்வயா தத்துவ சமன்வயா எல்லா வேத வாக்கியத்துக்கும் அசுதிய பிரம்மணி தாற்பரிய சமன்வயா என்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சுனால் அதுக்கப்புறம் அவிரோதாத்தியாயத்துக்கு என்ன உபயோகம்? பிரமாணாந்தர விரோதம் இருக்கட்டுமே, என்ன பிரமாணாந்தரத்தினுடைய சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லையே, உபயோகம் இல்லையே என்ற கேள்வி வருது. இப்போ சொத பிரமாணமா இருக்கக்கூடிய வேதத்தினால சொல்றது என்ன என்றது ரொம்ப கௌரவமா பார்க்கணும். அது கவனிச்சு பார்க்கும்போது இப்படிதான் என்ற தாற்பரிய நிர்ணயம் வந்தால் அதுக்கப்புறம் பிரமாணாந்தர விரோதம் இருக்கட்டுமே, கேட்கவே கூடாது. வேதம் சொல்றது இல்லையா? அவ்வளவுதான். இல்ல பிரமாணாந்தர விரோதம் இருந்தால் சரிபட்டு வராது. பிரமாணாந்தர விரோதம் பரிகரிச்சுதான் ஆகணும். எதுக்கு பரிகரிக்கணும்? பிரமாணாந்தரத்தினுடைய சர்டிபிகேட் இருந்தா தான் வேதத்துக்கு பிராமணியம் வருமா அப்படி கேள்வி. ஆமா அப்படிதான் சொன்னால் சொத பிராமணியம் போயிடுச்சு. சொத பிராமணியம் என்றது போயிடுச்சு. அப்ப சொத பிராமணியம் போகக்கூடாது, சொத பிராமணியம் இருக்கணும். சரி, அப்படின்னா பிரமாணாந்தர விரோதத்தை பரிகாரம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? திருப்பி அந்த கேள்வி கேள்வி. அதுக்காக சொல்ற வேதத்தை அனுகிரகம் பண்றதுக்கு பிரமாணாந்தர விரோத பரிகாரம் பண்ணல. இந்த பண்ணக்கூடிய விசாரங்கள் எல்லாம் மானாந்தர விரோதம் பரிகரிக்கிறதுக்கு, மானாந்தரம் மூலமா பிரத்யட்சம் மூலமா விரோதம் வருது இல்லையா? தத்துவமசின்னு ஆத்மா ஒண்ணுதான் சொன்னா நமக்கு கண்ணால பாக்குறது வேற விதமா இருக்கு. அதனால அதுதான் பிரத்யட்ச விரோதம், வேற ஒண்ணும் இல்ல. ஜெகன் மித்யா சொன்னா சத்தியம் தெரியாது, அதுதான் பிரத்யட்ச விரோதம். இப்படி பிரத்யட்ச விரோதம் இருக்கும் பொழுது வேதாந்தம் எப்படி சரியா வரும்னு கேட்டால் பிரத்யட்ச விரோதம் இருக்கிற வேதம் சொல்றது இல்லையா, அப்படின்னு எஸ்கேப் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பிரத்யட்ச விரோதத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லியாகும். எதுக்கு அது கேள்வி? இல்லைன்னா வேதார்த்தம் சரியா வராதுன்னு சொல்லக்கூடாது. இல்லைனால் வேதார்த்தம் சரியா வராதுன்னு சொன்னா வேதத்துக்கு பரதப்பிராமான்யம் வரும், அந்த தோஷம் வரும். அது வரக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன விரோத பரிகாரம் பண்றதுனுடைய பிரயோஜனம் என்ன? அதுக்காக சொல்றார், வேதத்தினுடைய பிராமான்யத்தை தெரிவிப்பதற்காக பிரமாணாந்தர விரோத பரிகாரம் எப்போ அக்கிரியதே. பிரமாணாந்தர விரோதத்தை பரிகரிக்கிறதுக்கு இப்ப நடக்கக்கூடிய விசாரங்கள் எல்லாம் வேத பிராமான்யத்தை சரிப்படுத்துறதுக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு? புருஷாபராதம் நிராகாரம், இதுதான் விஷயம். அது சொல்றதுக்காக இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். புருஷனுக்கு இருக்கக்கூடிய புத்தி மலினமா இருக்கு, வேதத்தினுக்கு அபராதம் இல்லை. வேத வாக்கியம் சரியா தப்பா என்றது சரிப்படுத்துறதுக்காக விசாரம் இல்லை. வேத வாக்கியத்தினுடைய தாற்பயார்த்தம் இதுதான் என்றது சரியா போச்சு, அங்கே வைக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த விரோத பரிகாரம் பண்றதுக்கு எத்தனை விசாரங்கள் நடத்துறதோ, எத்தனை பிரயத்னம் பண்றதோ, அதெல்லாம் வேத பிராமான்யத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு இல்லை, நம்மளுடைய புத்தியை கரெக்ட் பண்றது. அது சொல்ற அந்த விசாரம் அதுக்கு முன்னாடி ஆகணும், அதுக்கப்புறம் தான் தாற்பரிய நிர்ணயம். அவர் என்ன கேட்கிறார், அதுவும் ஒரு விரோதம் தானே. வேதத்திலே துவைத வாக்கியங்கள் வருது, பிரபஞ்ச சத்தியத்துவ பிரதிபாதகமோ தோன்ற மாதிரி அந்த மாதிரி வாக்கியங்கள் வருது. அப்படி எல்லாம் இருக்கும்போது அங்கேயே நிறைய கலகங்கள் இருக்கே. ஆனந்தாதே பிரதானஸ்யா, அது எதுக்கு வந்தது? ஆனந்தாதே பிரதானஸ்யா அப்படின்னா லட்சணம் சொல்லும்போது எல்லாம் சேர்க்காம எத்தனையோ விரோதங்கள் உள்ளே வருது. ரெண்டு விதமான விரோதம். ஒண்ணு வேத வாக்கியத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய விரோதம். அந்த விரோதம் முதல் பரிகாரம் பண்ணப்புறம் தான் சமன்வயம், தாற்பரிய நிர்ணயம். அதெல்லாம் முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகள். அந்த விரோதத்தை பரிகரித்து சமன்வயத்தை பண்ணி தாற்பயார்த்தத்தை கிரகிச்சு ஆயிடுது. அதுக்கப்புறம் விரோத பரிகாரார்த்தம் எத்தக்கிரியதேனா இருக்க வேதத்துக்காக இல்லை, நமக்காக சொல்றது. அந்நிதா வேதத்தை சுகப்பிராமான்யம் சீயேதா நஷ்டம் சியா, இல்லைனால் வேதத்தினுடைய சுகப்பிராமான்யம் போயிடுது, அது வரக்கூடாது. இதோட முடிக்க ஆரம்பமையாயிருக்கு. புருஷாபராத விநிவர்த்தி பல சகலோ விசாரைத்து வேதவிதனா, அதுக்காக சொல்றார். புருஷாபராத விநிவர்த்தி பல, புருஷனுக்கிட்ட இருக்கக்கூடிய அபராதம்னால் புத்தி காலுஷ்யம். அந்த புத்தி காலுஷ்யத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் எல்லா விசாரமும் நடக்கப்படுவது. எல்லா விசாரமும் இல்லை, தாற்பரிய நிர்ணயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விசாரங்கள், மானாந்தர விரோதத்தை பரிகரிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விசாரங்கள் நடக்கிறது. சகலோ விசாரைத்து வேதவிதனா அனபேட்சதாம் அனுபருத்திய கிரா, கிரா கிரஹா அனபேட்சதாம் அனுபருத்திய. அர்த்தம் கவனிக்கலாம். கிரஹா ஜீஹினா வாக்குன்னு அர்த்தம், இந்த பதத்துக்கு வாக்கு அர்த்தம். ஈஹி கிரோ கிரஹ, கிரம் கிரௌ கிரஹ, இப்படி சப்தரூபம் இருக்கு. இங்க வேத வாக்கியம் அர்த்தம் எடுக்கணும். கிரஹா அது ஷஷ்டி ஏகோதனம். ஈஹி கிரௌ கிரஹா, கிரம் கிரௌ கிரஹ, கிரா கிரா அப்படி வரும். ஷஷ்டி ஏகோதனம் கிரஹா, வாக்கினுடைய அர்த்தம் வரும். அப்படின்னா வாக்குன்னா இங்க வேத வாக்கியம். வேத வாக்கியத்தினுடைய அனபேட்சதாம் அனுபருத்தியா, வேத வாக்கியத்தினுடைய அனபேட்சதான அர்த்தம் சுதப்பிராமான்யம் அர்த்தம். இன்னொரு பிரமாணத்தை அபேட்சிச்சுதான் பிரமாணமாகும் என்ற ஸ்திதி இல்லாம இருக்கிறது. புரியுதா? நான் ஏதாவது சொல்றதா இருந்தால், நான் எந்த மூல பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றதோ அந்த மூல பிரமாணத்தினுடைய பிராமான்யத்தை அபேட்சித்தா என்னுடைய வாக்கியம் பிரமாணம் ஆயிடும். நானே சொல்றதா இருந்தா அதை கபோல கல்பிதம் சொல்றது இல்லையா? இங்க ஒரு புஸ்தகம் இருக்குன்னு நான் சொல்லும் பொழுது எப்படி சொல்றத? கண்ணால பார்த்து சொல்றது. அந்த கண்ணு மூலமா வரக்கூடிய பார்வை சரியா இருக்கிறதுனால புஸ்தகம் இருக்கு சொல்றது சரியா இருக்கு. வேத வாக்கியம் அப்படி இல்லைன்றதுனால அனபேட்சத்துவம், அனபேட்சத்துவ லட்சணம் பிராமான்யம், சுத பிராமான்யம். ஆமா, ரூப விஷயே, ரூபத்தை பார்க்கறதுக்கு காது தேவையில்லை. கண்ணால ரூபத்தை பார்க்கும்பொழுது காது என்ன சொல்றது விவரிக்கணுமா? கண்ணுதானே இருக்கு பிரமாணம், கண்ணால பார்த்தா போதும். அந்த மாதிரி அனபேட்சதாம் அனுபருத்திய கிரஹா வேத வாக்கியஸ்ய அனபேட்சதாம் அனுபருத்திய. உபரோதம்னா என்ன? தடுக்கிறது, நாசம் பண்றது, துவம்சம் பண்றது. அப்படி வரப்படாத அனுபருத்திய, உபரோதம் பண்ணாமல் கிரஹா வேத வாக்கியஸ்ய அனபேட்சதாம் அனுபருத்திய வேத வாக்கியஸ்ய ஸ்வத பிராமான்யம் அபஞ்சயித்வா, அதுக்கு பஞ்சனம் பங்கம் பண்ணாமல் சகலோ விசாரா, வேத வாக்கியத்துடைய சுத பிராமான்யத்தை பங்கம் பண்ணக்கூடாது. ஆனால் விசாரத்துக்கு என்ன உபயோகம் அதுவும் சொல்லணும். அதுக்காக சொல்றார், வேத வாக்கியத்தினுடைய பிராமான்யத்தை ரட்சணம் பண்றதுக்காக நம்ம யுக்தி விசாரம் நடக்க போவதில்லை, தன்னுடைய புத்தியை நிர்மலப்படுத்துறதுக்காக விசாரம் பண்ண போறது, வேத வாக்கியத்தினுடைய இதுக்காக இல்லை. அதனால பலவத் பவே பிரகரணம் ததா. அதனால இந்த பிரகரண கிரந்தமானது சகலம் பவே பலவத் பவே. இல்லைன்னா வேத வாக்கியத்துக்கு பிராமான்யம் கொடுக்கறதுக்காக சொன்னா அது சகலமா இருக்காது. வேத வாக்கியத்துக்கு அப்பிராமான்யம் ஒன்றும் வரப்போறது